மாமா ப்ளீஸ் அடிக்காதீங்கம்மா ப்ளீஸ் மாமா அடிக்காதீங்கம்மா. ஜோமா டேய் அம்மா மேலே கோமா ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி உன்னை அஷ்டேன்னு சாரிடா. ஏய் ஃபுட்பால்லாம் நமக்கு வானண்டா செல்லம். நீ டாக்டருக்கு படிச்சு பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை செய்யணும். டே ஜோ, அம்மாவுக்கு உன்னை விட்ட வேற யாரா இருக்கா? இனிமேலே ஃபுட்பால் விளையாட போக மாட்டேன், அழுவாத. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இம்மட்டும் உதவினை எபினேசரே, இப்பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியினாலே ஆமேன். ஃபாதர், ஃபுட்பால் விளையாடாம ஒழுங்கா படிக்க சொல்லுங்க ஃபாதர். நான் ஃபுட்பால் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அதான் பையனே சொல்லிட்டாலாமா, இனி விளையாட மாட்டான். நல்ல பையன், கூட்டு போமா. சோஸ்திரம். சூப்பர். ஜோன்ஸுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. பசங்களா நீங்களாம் கிளாஸுக்கு போங்க. நீங்களாம் ஸ்கூல் விட்ட உடனே 4 மணிக்கு கரெக்டாக கிரவுண்டுக்கு வந்துடணும். ஓகே சார். ஃபுட்பாலில் சேர்ந்துக்கிறியே, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா அடிக்க மாட்டாங்க? எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சாதாண்டா அடிப்பாங்க. ஓஹோ, உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் விளையாட போறியா? ஆமாம் ஆமாம். நீ இப்படியே ஸ்கூல் மேட்சே விளையாடிட்டு இருந்த உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி பெரிய பிளேயர் ஆக முடியாது. இப்போ ஸ்கூல்ல விளையாடுறேன், அத்து யூனிவர்சிட்டி, அப்படியே தமிழ்நாட்டுக்கு பிடிச்சி அப்படியே இந்தியாவுக்கு விளையாடிடுவேன். பவி, ஏய் எந்த பீரியட்லடா இருக்க நீ? அவன் 19 வயசுல இந்தியாக்காக விளையாடிட்டு இருக்கான். நீ என்னடானா? இந்தா, இதுதான் இங்க இருக்கிறதுலே பெரிய அகாடமி. இந்த மாதிரி அகாடமில சேர்ந்து விளையாண்டாதான் இந்தியன் டீமுக்கு போக முடியும். புடி. இது என்ன அகாடமி? இது சென்னை மெட்ரோ ஃபுட்பால் அகாடமி. 96 to 2000 இந்தியாவுக்கு விளையாட ராமன் விஜயன் தாண்டா இதுக்கு கோச்சு. சோ இதுல நீ விளையாடினா உன் லைஃபே மாறும். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் கூகுள் தான். வா. எவ்வளோ புதுசா இருக்குது அகாடமி. டேய் இந்த பாரு, கெஞ்சாத, தைரியமா பேசு சரியா? சரி. நீ சைன் பண்ணு. நீ வாப்பா. நான் சொன்னல பெரிய அகாடமின்னு. சார். சொல்லு தம்பி. சார் குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் வணக்கம் சார். என்னடா என்னப்பா விஷயம்? கூகுளில் அவரோட சார் என் பேர் ஜோன்ஸ் சார். எந்த ஸ்கூலு? கவர்மெண்ட் ஸ்கூல் சார். எந்த ஏரியா? வியாசர்பாடி. வியாசர்பாடியா? என்ன வேணும்? சார் நான் நல்லா ஃபுட்பால் விளையாடுவேன் சார். அட விளையாடுறக்கிட்ட தம்பி. பிளேடு போடுவியா? பாட்டில்லாம் எறிவியா? அப்புறம் கத்தி வீசுவியா? கஞ்சா பவுட்ரு இதெல்லாம் சொல்ற? என்ன சார் நார்த் மெட்ராஸ் பசங்கன்னா உங்களுக்கு பொறுக்கியா? ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளுங்க இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ எல்லாம் படிக்கிறோம் சார். எங்கள் ஆளுங்க நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் வேலை பார்க்குறாங்க. காலம் மாறிடுச்சு சார். உங்களை மாதிரி ஆளுங்க பார்க்குற பார்வை தான் மாற மாட்டேங்குது. மன்னிச்சுக்கடா தம்பி, சாரி. மிஸ்டர் ஜோன்ஸ், இந்த அகாடமியில் சேரணும்னா ஃபஸ்ட்டு நீ எங்கெங்கெல்லாம் விளையாண்டியோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும். செகண்ட், உன்னுடைய கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வேணும். அதில் உன் பிடி மாஸ்டரோ இல்லை கிளாஸ் டீச்சரோ கையெழுத்து போட்டிருக்கணும். மூணாவது, உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரணும். கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம், வருஷத்துக்கு 60,000 கட்டணும். 60,000 ரூபா. சார் நான் விளையாடி காட்டுறேன் சார், பாருங்கள் சார். ஏய், முதல்ல 60,000 ரூபா கட்டினா தான் இந்த கிரவுண்டுக்குள்ளே இறங்க முடியும்.
ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணு போ. சார் சார் ஒரு வாட்டி பாருங்க சார் ப்ளீஸ் சார். ஏய் கிளம்புடா, கிளம்பு. சோத்துக்கே வழி இல்லை, உனக்கெல்லாம் ஃபுட்பால் ஒரு கேடு. டே ஜோன்ஸு, பா அப்பா சின்ன வயசில் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், இந்தியாவுக்கு விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்டா. நினச்சது எதுவுமே நடக்கலை. நீயாவது பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகி இந்த அப்பா ஆசையை நிறைவேற்றுவியா? ம் The number of cos square theta and sin of and then 40. டேய் ஜோன்ஸ் எங்கடா? அவன் தாமுவோட புளியந்தோப்பில் 7th மேட்ச் விளையாட போயிருக்கான். ஹே, இந்த ஏரியா கவுன்சில் தனசேகர் எடுத்தோன்னே அந்த மேட்சா? ஆமாண்டா. அடி, அந்த மேட்ச் இருக்கடா அவனை அனுப்பிச்சு விட்டேன். அந்த தனசேகர் எதுக்கு மேட்ச் எடுத்தான் தெரியுமா? நல்ல துருதுருன்னு விளையாடுற பசங்களை பார்த்து அப்படியே வைலன்ஸ்ல டைவர்ட் பண்ணி விட்டுருவான். அவனால எத்தனை பிளேயர்ஸ் ரவுடியா இருக்காங்க தெரியுமா? போடா. இது ஃபவுல்டா. டான்ஸ்ல என்ன ஃபவுல்? ஏன் தாடி ஐயே என்ன மறிக்கிற தீனா போடுற? ஏய், அந்த சிமெண்ட் கலர் பண்ணி யாரு பையன் துருதுன்னு இருக்கான்? தெரியலண்ணே, விசாரிக்கிறேன். ஏய் ஜோன்ஸு, நல்லா விளாண்டடா. அத்த மேட்ச் ஃபோன் பண்ணுறேன், வந்துரு. பவி எதுக்கு என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்ற? கேட்குறேன்ல. எதுக்கு 7th மேட்ச் விளையாட போன? 7th மேட்ச் வைலன்ஸ் கேம்னு தெரியும்ல. கை கால் ஏதாவது உடைஞ்சிருதா? நீ தானே அகாடமியில் போய் விளையாட சொன்ன. அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன்? அதான் சண்டே 7th மேட்ச் விளையாடி அகாடமியில் கேட்ட காசு 6 மாதத்துக்குள்ளே குத்துடலான்னு பார்த்தேன். டேய் 6 மாசத்துல உனக்கு ஒரு ஃப்ராக்சர் நடந்தாலும் உன் லைஃப்ல ஃபுட்பாலே இல்லாம போயிடும்டா. சரி நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? உனக்கு வேண்டியது காசு தானே, நான் தரேன். இந்தா என் சேவிங்ஸ் மணி 12,000 ரூபா இருக்கும். இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. மிச்ச காசுக்கு நான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ்னு டியூஷன் போகிறேன். வீட்டில் ஃபீஸுக்கு தர காசை நான் உனக்கு கொண்டு வந்து தரேன். வீட்டில் தெரிஞ்சா? வீட்டுக்கு தேவையானது மார்க்ஸ் தானே, உனக்காக படிக்க மாட்டேனா என்ன? இதோ பார் பவி, என்னால் நீ கொடுக்குற காசுலாம் திருப்பி கொடுக்க முடியாது. நல்லா யோசிச்சுக்கோ, அப்புறம் உன் இஷ்டம். நீ ஒன்றும் காசெல்லாம் கொடுக்க வேணாம். அதுக்கு பதிலாக நீ என்னை கண் கலங்காமல் பார்த்துக்கிட்டா போதும். மாதம் மாதம் டியூஷனில் பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி எங்களையும் ஏமாத்தியிருக்கான். பையன் ரொம்ப நல்ல பையம்மா. உங்கள் பொண்ணு தான் விருப்பப்பட்டு பணம் கொடுத்துருக்காமா. இந்த பாருங்க, பணம் இப்போ முக்கியமே இல்லை. இதுக்கு மேலேயும் என் பொண்ணு இந்த ஸ்கூலில் படித்தா அவள் லைஃபே ஸ்பாயில். அவசரப்படாதீங்க சார், நல்லா படிக்கிற பொண்ணு. பாதியிலே கூட்டு போயிட்டீங்கன்னா அவள் லைஃப் என்ன ஆகும்? கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வேணா தனியாக பேசி பார்க்குறேனே அவகிட்ட. மேடம், என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ஓகே? என் பொண்ணுக்கு டிசியை கொடுத்துருங்க.
வாடி. வா பசங்களா. ஜோன்ஸ் சரிடா மாஸ்டர். என்னடா 2-3 நாள் கிரவுண்டு பக்கம் ஆளையே காணோம். இல்லை மாஸ்டர், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பொய் சொல்லாதடா, பசங்களாம் சொன்னாங்க. அந்த பொண்ணையே நினச்சிக்கிட்டு இருக்காதடா. லைஃப்பில் ஜெயிச்சா நீ ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும். ஒய்எம்எஸ்சின்னு ஒரு அகாடமியில் சாந்தான்னு ஒரு கோச்சிட்ட பேசியிருக்கேன். ஒரு லெட்டர் தர்றேன், அவரை போய் பாரு. ஓகே மாஸ்டர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் தம்பி நீங்கள்? செந்தில் சார் சார். ஜோன்ஸா? ஆமாம் சார். ஓகே, அப்படியே புஷ்அப்ஸ் பண்ண. ஃபுல் நேம் என்ன? ஜோன்ஸ் திரவியம். அப்பா பேரு? கோபிநாத் திரவியம். அம்மா பேரு? ஜெயலக்ஷ்மி. நீ நல்லா தான் விளையாடுற ஜோன்ஸ். தேங்க்யூ சார். நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் வந்துடு. ஓகே சார். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் வேணும். ஸோ அவங்களையும் கூட்டின்னு வந்துடு. நீங்கள் வேணால் ஃபார்ம் கொடுங்க சார். நாளைக்கு நான் வரும்போது சைன் வாங்கின்னு வரேன். அவங்க இங்கே வந்த அப்புறம் தான் சைன் பண்ணணும். நீ நாளைக்கு ஜாயின் பண்ணும்போது அவங்களையும் கூட்டின்னு வந்துடு. அப்பா ஊருக்கு போயிருக்கிறாரு சார். அவர் வந்த அப்புறம் கூட்டினு வா. ஓகே சார். சரி ஜோன்ஸ். ஏன் சார் பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்கிறீங்க? அதான் நம்ம செந்தில் சார் சொல்லிட்டாரு. பையன் யார் தெரியுமா? தெரியல சார். கோல்ட் ஸ்டார் கோபியோட பையன். நம்ம கோபி பையனா? செத்து போன அப்பாவை கூட்டின்னு வரேன்னு போகிறான். எப்படி கூட்டின்னு வரான்னு பார்ப்போம். டே மச்சான், என் பையனை ஒரு பெரிய இந்தியன் ஃபுட்பால் பிளேயர் ஆக்கணும்டா. நீ கோச்சிங் கொடுத்தா நல்லா இருக்கும். உன் பையனுக்கு ஃபுட்பால் சொல்லி கொடுக்கறதுல எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைடா. ஆனால் அவனுக்கு பிடிக்கணும்டா. அவங்களுக்கு எதுவுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீ முதல்ல அவங்க கூட ஃபுட்பால் விளையாடு. அவனுக்கு பிடிக்குதான்னு பாரு. பிடிச்சிருந்தா எங்கிட்ட கூட்டிகிட்டு வா, நான் கிளப்பில் சேர்த்துக்கிறேன். மச்சான், சாந்தா சொல்கிறது கரெக்டு தான்டா. சரிடா மச்சான். சாருக்கு தோ வந்துருதுன்ற பரல விட்டுக்கிறியா? வாடா. நான் வந்துட்டானே. இந்தாண்ணா. நான் சொல்ற மாதிரி பண்றவல்ல? எங்க பண்ணி காட்டு. சார், என் பையனை ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் தான் சார் என் கனவு. அவனை எப்படியாவது உங்க கிளப்ல சேர்த்துங்க சார். என் புள்ள பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், அதான் என் கனவு. அவள் தான் நீ சொல்லணும். என்ன
ஆ கால உயவனவா? ம். இன்ஜுரி ப்ரோன் ஏரியா. நம்ம Good morning, கேர்ஃபுல்லா coach. இல்லைன்னா என்னடா சொல்றா. ஏய் வெளியே வேண்டாப்பா சொல்றேன்டா. பா 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 வேண்டா. எங்க அப்பாவுக்கு நான் பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ரொம்ப ஆசை கோச். என்னப்பா? அப்படியே இல்லப்பா. இல்லப்பா. ஐயோ என்னையா யோசிக்கிற சொல்லியா? சொல்லுங்க சார். சாத்தா என்ன மனுஷன் சாத்தா சரக்கு ஆசைப்பட்டு சின்ன பையன் பேச்சு கேட்டு வந்துட்டேன். இந்த பிசுறுங்கிட்ட சரக்கு வாங்கவே கூடாது. டேய் பா பா டேய், செத்து போன அப்பாவை திருப்பி கூப்பிடுறேன். நீ யாரு, உங்க அப்பா யாரு, உங்க அப்பனுக்கு அப்பா யாரு, எல்லாமே எனக்கு தெரியும். சாரி கோச். சரி, திருமதி கோபி ஜெயலட்சுமியை கூட்டினு வா, உன்னை சேர்த்துக்கிறேன். உங்க அம்மாவையா? போய் கூட்டினு வா. ஓ சரி கோச். பையன் போகிற வேகத்தை பார்த்து அங்கே அம்மா கூட்டு வந்துடும் போல இருக்கு சார். நம்ம அம்மா பற்றி உங்களுக்கு தெரியாதுண்ணே. இந்த வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆச்சு. பையன் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். எங்கே வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன்? வியாசர்பாடியில் இருக்கிற இந்திரா மில்ல மாதம் 4500 ரூபா தராங்க. கோபி தன் பையனை ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டான். லாஸ்ட் டைம் உன் பையனை பீச்சில் பார்க்கும்போது நான் டைவ்கே கடிச்சான்னு தெரியுமா? ச்சே. சரி ஜெயா, நாளைக்கு அவனை என் கிளப்புக்கு கூட்டினு வா. இல்லை, நான் வேணாம். என் பையனுக்கு ஃபுட்பால்லாம் வேணாம். எப்போ என் புருஷன் ஃபுட்பால் கிரவுண்டில் இறந்துட்டாரோ அப்போவே நான் இந்த கருமத்தெல்லாம் தலை முழிட்டேன். ஜெயா இல்லைண்ணா, வேணாம். கட்டாயப்படுத்தாதீங்க. என் பிள்ளைக்கு ஃபுட்பால்லாம் வேணாம். மா மா என்னடா? உனக்கு ஃபுட்பால் கோச் சாந்தாவா தெரியுமாம்மா? ஏன் கேட்குற? இல்லைம்மா, அப்பாவே உன்னையும் கோச் தெரியும் சொன்னார், அதான். உன்னை ஃபுட்பால் விளையாட கூப்பிட்டாரா? இல்லைம்மா, நான் ஸ்கூலில் நல்லா விளையாடுறத பார்த்துட்டு பிடி மாஸ்டர் உனக்கு ஃபுட்பாலில் பெரிய ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லி ஒய்எம்எஸ்சி கிளப்பில் சாந்தா கோச்சிட்ட போய் சேர்த்து விட்டாருமா. இனிமே என் முன்னாடி ஃபுட்பால் கிட்பால்னு பேசுன அவ்வளோதான். ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. போ போடா. உட்கார்றா. நீயே கொட்டிக்கோ. சாப்பாடு ஒன்று தான் கேடு. டே ஜோன்ஸ், சாப்பிட்றா. இங்கே நீ பட்டிங்க தான் உங்கள் அம்மாக்கு அப்புறம் தெரியும். நேற்று மதியானம் சாப்பிட்டது டே சாப்பிடாம இருந்தா உடம்பு எதுனா ஆக போகுதா? உன் பையன் ஸ்கூல்ல மயக்கம் போட்டு
சூப் சேர்த்துருக்கு, நத்திங் டு வரி. நல்லா சாப்பிட சொல்லுங்க, போய் பாருங்க. நர்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? டாக்டர் வந்து சொல்லுவாரு. மாலாக்கா ஒரு நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரி. அப்படி என்ன கொழுப்பு உனக்கு? உன் இஷ்டத்துக்கு பண்ணிடுற. ஃபுட்பால் வேண்டாம் அவ்வளவு தூரம் சொல்லியும் பிடிவாதமா இருக்க. உன் மரமண்டையில ஏறல. இப்படி சாப்பிடாம இருக்க என் உயிரை வாங்குறதுக்கு கொஞ்சோண்டு விஷத்தை தின்னிருந்தனா அப்பவே செத்து போயிருப்பேன். நானும் போய் சேர்ந்துருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா ஏன்டா என்ன சாவடிக்கிற? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கோபி பையன் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா கூட்டு வந்துடுறேன் சார். அம்மா கோச் சொல்கிறாருமா. என்ன ஜெயா, நல்லா இருக்கிறியா? இருக்கண்ணே. அண்ணே, எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். நான் இருக்கும்போதே இவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இவனை எப்படியாவது ஒரு ஆளாக்கிடுங்கன்னு. இந்த பாரு ஜெயா, கோபி இவனை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டானோ அப்படி நான் ஆக்கி காட்டுறேன். என்னை நம்பு. சரி ஜெயா. Jones Dravyam. Sir. You are going to be an Indian player. Sure, sir. நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு இதோட பெரிய கேக்கா வரணும்டா. சனாதான கேக் ஆர்டர் பண்ணா. அவளுக்கு குறா ஃபர்ஸ்ட். அப்படியா? தேங்க்ஸ். எல்லாரும் இங்க பாருங்க. பாருங்க பாருங்க. சனா, இங்க என்ன பண்ற? ஃப்ரெண்டுனா யார் அவன்? எங்க அண்ணன் ஓவரா சீன் போடுவான். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். குட் குட், வெல் டன். பையன் நல்லா விளையாடுறேன் சாந்தா, நல்ல ஸ்கில் இருக்குது. இருந்தாலும் கிளப் மெம்பர்ஸ்கிட்ட பேசிட்டு ஒரு 10 டேஸில் சொல்கிறேன். உனக்கே தெரியும், 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போடுவாங்க, மந்த்லி சேலரி கிடைக்கும், ஐ லீக் ஐஎஸ்எல் அப்படின்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன் ஃப்யூச்சரில் இந்தியா கூட விளையாட முடியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு மெயின் லெவலில் விளையாடணும்னா அட்லீஸ்ட் அவன் ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷனாவது விளையாடி ஜெயிச்சிருக்கணும். ஓகே மச்சி, வின் பண்ணிட்டு வர்றோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வேற வீட்டு மேலே டவர் வைக்கணும்னா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுண்ணா. சரி சார். இப்போதைக்கு அது முடியாது. இந்த கோபி வீட்டையே லீஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் தானே? ஓகே சார். உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடறேன். முடிச்சு கொடுத்துறேன் சார். நீங்கள் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சரிதாண்ணா, நான் ரெடி பண்ணிடுறேன். இல்லை உங்கள் அண்ணன் கிரிக்கெட் பிளேயரில், அதான் உனக்கு கிரிக்கெட் தான் பிடிக்கும்னு நினச்சேன். பார்த்தா உனக்கு ஃபுட்பால் பிடிச்சி. மச்சி, நம்ம மதிக்கிட்ட புளியந்தோப்பு பையன் ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறானாண்டா. லவ் பண்ணு இல்லை சூசைட் பண்ணிப்பான்னு பிளாக்மெயில் பண்ணுறானா. டெய்லி வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறானாண்டா. இவங்க வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சா காலேஜுக்கு போகிறதே நிப்பாட்டுருவாங்க மச்சான். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேற ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி லவ் பண்ண வச்சான்டா. அந்த பொண்ணு என்னமோ உண்மையாக தான் பழகுச்சு. இவன் தான் 1 வருஷம் நல்லா பழகிட்டு கழட்டி விட்டான். அவன் பேர் என்ன?
தாமு மச்சான் உட்காந்துருக்கான் பாரு வந்தான். என்னடா இது எங்கள் டிபார்ட்மெண்ட் பொண்ணு. சரி, தேவையில்லாமல் இனிமேல் பிரச்சனை பண்ணாதீங்க. ஏய் எந்த ஏரியா நீ? வியாசர்பாடி. நான் எந்த ஏரியா தெரியுமா? புளியந்தோப்பு. ஏய் மதி, என்ன இதுக்கெல்லாம் போய் பசங்களை கூப்பிட்டு? நீ எவ்வளோ பெரிய பொம்பளை போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இனிமேல் தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தீங்க பிரின்ஸ்பால்கிட்ட போயிடும். என்ன வா. அப்போ அவனை பைத்தியம் பிடிக்க வச்சாலே விட்டுருக்குற. நீ வேற அப்பவே கோல்ட் ரிங்கோடு வந்து ப்ரப்போஸ் பண்ண. தங்கச்சி கேட்கல, மதியை தட்டி தூக்கி மாடி காலி பண்ணல. அப்போ வந்து நான் +1 படிச்சுட்டு இருந்தேன். அவன் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். உன்னோட 2 வயசு பெரிய பொண்ணுன்னு சொன்ன தெரிச்சு ஓடி. அதெல்லாம் லவ்வா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கேட்குறேன்ல. ஒன்றும் இல்லை, எதுவும் பண்ணலை. என்ன என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை. அடி ஒண்ணு மேலையா கை வைக்கிறேன். ஜான்ஸ், பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்டா. ஏய் நில்லுடா. டேய் ஓடாதடா. டேய் டேய். ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒத்துமையா இருங்க. ஏய் அவனுக்கு யாருன்னு பாரு. ஏய் ஏய் இல்ல யாரா நீங்களா? ஏய் வண்டி எடுத்து மடங்கடா. ஏய் விடாதடா அவங்கள. கையில பொண்ணு வச்சிரடா. இருங்க. ஏய் வரடா. ஏய் ஏய். ஏய் விடா. அடிங்க அவ்வளவு பெரிய ஆளா? ஏய் டேய் சொல்லிலங்கறல. டேய் சொல்றல. டேய் கவுனடா. டேய் டேய் வாடா. டேய் டேய் அண்ணா. ஏய் யாரே டேய் யாரே டேய் ஏமலே கேக்குற நீ அடிங்க. கவினா வரடா. அவன் ஏன் தெரியுமா? கோல் சார் கோபி பையன்டா. வரடா. என்ன கோபி என்ன பையனா? ஆமாடா. ஏய் டேய் 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 அடிங்க கேட்டா கால் பண்ணிற பொண்ணு மேல கை வச்சு. லவ் மேட்டா? கேட்டா. டேய் அவன அடிச்சு சாவறடா. டேய் டேய் வாடா. சொன்னா கேளுடா. ஏய் ஏனல வந்து தேவ பிரச்சனை பண்ணுங்கடா. நம்மள போட்ட மாதிரி உன்னை போடுவாங்கடா. நவீனே ஆனா என்னடா பிரச்சனை? ஒண்ணு இல்ல, சும்மா லவ் மேட்டர். நான் பாத்துக்கறேன். நீ போன கிளம்புடா. எல்லாம் போ போ போயிடா. போ போடா. போ சொல்றல கொண்டு போடா. வாடா போலாம். அப்புறம் பாத்துக்கலாம்டா. வாடா. உங்க அப்பா நான் போட்ட மாதிரி உன்னைய போட்டுவாங்கடா.
நிமிஷம் இல்லைண்ணா உங்க அப்பாவை கொண்ட மாதிரி உன்னையும் கொண்டுருவானுங்க சொன்னலண்ணா எதுக்கு நான் எங்க அப்பாவை கொண்டாமா சொல்லுண்ணா யாருண்ணா எங்க அப்பாவை கொன்னது ஏய் யாரால உனக்கு சொன்னா நான் நீ தானேண்ணா சொன்ன நான் உங்க அப்பாவை கொண்ட மாதிரி உன்னையும் கொண்டுருவானுங்கன்னு சொன்னலண்ணா ஏன்னா எங்க அப்பாவை கொன்னாங்க சொல்லுண்ணா ஏடா ராஜுகாந்த் யார்கிட்ட பிரச்சனை பண்றான் ஏரியால உன்னை பையன் கேட்குறான் உன்கிட்ட அப்பயே சொன்னல யாருன்னு சொன்னா இன்னொரு வாட்டி இந்த ஏரியாவில் உன்னை பார்க்க கூடாதுன்னு கிளம்பு 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 ஏய் இங்க என்னடா பண்ற இங்க என்னடா பண்ற இல்லைண்ணா எங்க அப்பாவை கொன்னது என்ன தரணும் என்னடா தரணும் உனக்கு எதுக்கு அப்படி டார்ச்சர் பண்ணுகிறேன்னா வாயா வா உட்கார் உட்காரு அம்மா நல்லா இருக்குதா காலேஜ் போறியா ஃபுட்பால் ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்றியா ஜெயா ஃபேக்டரிக்கு வேலைக்கு போகுதுல்ல போறாங்கண்ணா உங்க அப்பா நான் கொண்டவன் யாருன்னு தெரிஞ்சு என்னடா பண்ண போற இல்லைண்ணா ஏய் பச்சை விளையாடி பெரியல போனடா அதான் உன் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடணும் புரியுதா தேவையில்லாம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்காதடா உன்னை போடா நான் பழைய மாதிரி என்னால விளையாட முடியலண்ணா எங்க அப்பா உங்க யாருண்ணா யாரா இருந்தாலும் போடுவியா போட்டுருவேண்ணா அவன் யார் தெரியுமா யாருண்ணா கவுன்சிலர் தன்சேகர்ரா